இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் ஷீட்ல எப்படி செக் பாக்ஸ் ஆட் பண்றது அண்ட் தென் கியூஆர் கோட் எப்படி கிரியேட் பண்றது பார்கோட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் ஆட் பண்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டேட்டஸ்ல பெண்டிங் கம்ப்ளீட்டட் அப்படிங்கறத இங்க நான் ஒரு செக் பாக்ஸ் வைக்க போறேன். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ண இங்க கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே வரணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கறதுல போய் செக் பாக்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி சோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க செக் பாக்ஸ் வந்துரும். சோ இதை அப்படியே நீங்க டிராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா காலத்துக்குமே அது வந்துரும். அண்ட் தென் இப்ப நான் இங்க செக் பாக்ஸை டிக் பண்ணேன் அப்படின்னா இங்க கம்ப்ளீட்டட் மாறணும். அன்செக் பாக்ஸ் இருந்துச்சுன்னா பெண்டிங் இருக்கும். சோ ஸ்டேட்டஸ்ல இந்த இதுக்குள்ள வச்சு நான் சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலாவை டைப் பண்ணுங்க. ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதாவது அந்த செக் பாக்ஸ் டிக்கா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், டிக் ஆகல அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். சோ ட்ரூன்னு இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரப்போகுது, ஃபால்ஸ்னு இருந்துச்சுன்னா பெண்டிங் அப்படின்னு வரப்போகுது. சோ இவ்வளவுதான் கோட். இப்போ இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, கம்ப்ளீட்டா நீங்க வரும். செக் பாக்ஸை டிக் பண்ணல அப்படின்னா பெண்டிங் இருக்கும். சோ இதே இது எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னா இங்க இருந்து இதை அப்படியே டிராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும், எங்கெல்லாம் நீங்க செக் பாக்ஸை டிக் பண்றீங்களோ அங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ஒண்ணு. சோ இது சிம்பிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு கியூஆர் கோட் எப்படி ஜென்ரேட் பண்றது. இப்ப நம்மகிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நான் எப்படி வந்து கியூஆர் கோட் வந்து நான் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அப்ப இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த இதை யூஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல வந்து கூகுள் ஏபிஐ ஒண்ணு இருக்கு. கியூஆர் கோட் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்காக கூகுள்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ ஏபிஐ இருக்கு. அந்த ஏபிஐ யூஆர்எல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போடுறேன். சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இதுல கூகுள் ஏபிஐ யூஆர்எல் கியூஆர் கோடுக்கு இந்த 200x200ங்கிறது கியூஆர் கோடோட சைஸ், இது சிஹெச்டிங்கிறது கியூஆர் கோட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக சிஹெச்எல்ல தான் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா நமக்கு என்ன டேட்டா வந்து அந்த கியூஆர் கோடுக்குள்ள வரணும் அப்படிங்கறத கொடுக்க போறோம். சோ டபுள் கோட்ஸ்க்கு அடுத்து ஆம்பர்சண்ட் அப்படின்னு போட்டுட்டு சோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு என்கோட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நேம் நீங்க அந்த கியூஆர் கோடுக்குள்ள வைக்க போறீங்களா ஐடியா வைக்க போறீங்களா அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். சோ நான் இங்க ஐடியா வைக்க போறேன். சோ அந்த செல்லை சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிங்க, கியூஆர் கோட் இங்க வந்துரும். இதே மாதிரி அடுத்த இருக்கிற எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஐடிக்கு நேரா வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். சோ நெக்ஸ்ட் பார்கோட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ பார்கோட் கிரியேட் பண்றதுக்கு அந்த எந்த செல்லுல உங்களுக்கு பார்கோட் வேணுமோ அந்த செல்லுல வச்சுட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு இங்க நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்திருப்பேன். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் போட்டுக்கோங்க. திரும்ப டபுள் க்ளோஸ் பண்ணிட்டு ஆம்பர்சண்ட் எந்த செல்ல நீங்க பார்கோடுக்குள்ள வரப்போகுதோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். சோ ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, டபுள் கோட்ஸ் ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் டபுள் கோட்ஸ் அண்ட் தென் ஆம்பர்சண்ட் போட்டு எந்த செல்ல நம்ம பார்கோடுக்குள்ள கொண்டு வர போறோமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஆம்பர்சண்ட் அகைன் டபுள் கோட்ஸ் அண்ட் தென் ஆஸ்டரிஸ்க் டபுள் கோட்ஸ். இப்ப இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சீங்க அப்படின்னா இதுவே கேட்கும், எல்லாத்துக்குமே அதே மாதிரி கொடுத்துருவான், ஆட்டோ ஃபில் கேட்கும், டிக் கொடுத்துருங்க. சோ இப்ப இதெல்லாமே மாத்துறதுக்கு அப்புறமா இதை நீங்க அப்படியே செலக்ட் பண்ணுங்க, எல்லா ரோவையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட் நம்ம மாத்துவோம். இந்த ஃபாண்ட் இடத்துல லிப்ரே பார்கோட் 39 இருக்கும். சப்போஸ் இது நிறைய பேருக்கு இங்க விசிபிள் ஆகல அப்படின்னா மோர் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல போய் லிப்ரே பார்கோட் ஃபாண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். சோ அந்த ஃபாண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா போதும், இங்க உங்களுக்கு பார்கோட் ஜென்ரேட் ஆயிரும். தட்ஸ் இட். இது வந்து பெருசா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து சைஸை கூட்டினீங்கன்னா இங்க கூட்டிக்கும். சோ இவ்வளவுதான் வந்து பார்கோட் ஜென்ரேட் பண்றதுக்கான வே. சோ இதுதான் வந்து
ஒரு செக் பாக்ஸ் ஆட் பண்றதுக்கு QR கோட ஈஸியா நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது, பார்கோட் ஜெனரேட் பண்றதுக்கான ட்ரிக்ஸ். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல அது போக வேற ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்றேன். தேங்க்யூ.